நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, ஒரு பக்கம் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு இருந்தானே வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாரு. சரி ஓகே, நம்ம அரவிந்தோட உதவியோட தான் போகிறாங்க. ஆனால் அது வீட்டுக்குள்ளே நடக்கிறதே வேறு விஷயமா நடந்துன்னு இருக்குங்க. நம்ம நிஷா ஒரு பக்கம் கூட்டின்னு போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அதே சமயத்தில் ரஞ்சிதம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மல்லி திரும்ப 10 நாள் கான்ட்ராக்ட்லாம் வந்துக்கிறா, நீ இப்போதைக்கு ஃபாரின் எல்லாம் போகாத, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அந்த 10 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நீ வந்தேன்னா வீட்டில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த குட்டிச்சாத்தெல்லாம் கேட்கக்கூடாது, குட்டிச்சாத்தா வெண்பா, எனக்கு என் மாமா மட்டும் இருந்தால் போதும், நீ வெண்பாவை கூட்டின்னு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசினு இருக்கா. இதை எல்லாமே அழகாக வாய் மேலே கை வச்சுன்னு வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. நம்ம மல்லி என்னடா இந்த ரஞ்சிதம் இப்படியெல்லாம் பேசுகிறா, சாமி நல்லவ மாதிரியே நடித்தாலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதில்லை. சரி என்னங்க பண்ணுறது, அப்பப்போ அப்படிலாம் மாறினா தான் தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அதுக்காக மாறி வலிச்சதான் ஆகும். இத்தனை வருஷமாக எனக்கு விஜய் உயிரை, என் மாமா அவர் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா பின்னாடியே சுற்றின்னு இருந்தாங்க. அதுக்காக என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிட்டாங்க. அந்த குழந்தைய எத்தனை தான் இவங்களவே கல்யாணம் பண்ண சந்தோஷமான ஒரு குடும்ப நிகழ்த்து இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ரஞ்சிதத்துக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஆனால் மல்லி இப்போ வந்துருக்கிறது நம்ம அரவிந்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வெண்பாவுக்கு மல்லி மேலே உயிர், ஒரு பக்கம் நம்ம விஜய் மேலேயும் உயிராக இருக்காங்க. இப்போ நம்ம அரவிந்த் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக அந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல, அதில் கொஞ்சம் அட்ராக்ஷன், இந்த அமௌண்ட் விஷயத்தில், நகை விஷயத்தில், இது எல்லாமே அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண விதம், அவங்க குடும்பத்துக்கு அவர் கொடுத்த ரெஸ்பெக்ட், இது எல்லாமே அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம மல்லிக்கு. அதனால் அவர் மேலே லைட்டாக க்ரெஷ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த செகண்டில் திடீர்னு விஜய் வந்து நிற்க, இவரும் இருந்துன்னு ஒரு பக்கம் தாராள மனசு திருப்பியும் ஒரு பக்கம் அனுப்பிச்சி வைக்கிறாரு. இதை அனுப்பிச்சி வைக்கிற போது அவர் மேலே ஒரு மரியாதை வருது. இருந்தாலும் அங்கே போயிட்டு நம்ம வெண்பா கூட பழகிற போது திரும்ப அரவிந்த் மேலே ஒரு காதல் வரலாம், வந்துருச்சு ஆல்ரெடி, அது திரும்ப முளைக்க ஆரம்பிக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம விஜய்க்கும் இப்போ புரிதல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தார்ல, ஒருத்தர் கூட இருக்கிற போது அவங்களோட அருமை தெரியாதுங்க. அவங்க திடீர்னு நம்மளை விட்டு விலகி கொஞ்சமாக தூரமாக போகும். அப்போ தான் அவங்களோட அருமையும் அவங்களோட புரிதலும் நம்மளுக்கு புரிய வரும். அப்போ திடீர்னு நம்மளுக்கே ஒரு பக்கம் பயம் வரும், எங்கே அவங்க நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுவாங்களோ, நம்ம இழந்துருவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொருள் அங்கே இருக்குன்னா அந்த பொருளை நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துருப்போம், ரொம்ப பல வருஷமாக பார்த்துருவோம். அந்த பொருளை நம்ம போய் டச் கூட பண்ணி பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த பொருளை இன்னொருத்தர் டச் பண்ணி இது எனக்கு வேணுன்றாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த பொருளோட நம்மளுக்கு ஒரு அருமை தெரியும். அந்த பொருள் ஐயோ நம்ம கையை விட்டு போக போதே, இதை நம்ம தக்க வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும். அந்த ஆசை தான் இப்போதைக்கு நம்ம விஜய்கிட்டே இருக்குது. விஜய் விடமாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. நீங்கள் என்ன வேணாலும் திங்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ அரவிந்த் கூடயே ஒரு பக்கம் நடந்தால் நல்லா. ஏன்னா ஒருவேளை அரவிந்த் கெட்டவனாக இருந்து நம்ம விஜய்க்கு கிடைக்காம இருந்தால் அது ஓகே, சரி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணலாம், என்னடா இது நம்ம மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆக போதேன்னு சொல்லிட்டு. ஆனால் அரவிந்தும் நல்லவன், விஜயும் நல்லவன், ரெண்டு பேருமே சொக்கத்தாங்க. நம்ம விஜயாவது நம்ம மல்லி ஆட் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுக்கிறாரு சுயநலத்துக்கோசரம். அந்த மாதிரி கூட அரவிந்த் பண்ணது இல்லையே. அப்போ கூட மற்றவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்ல மனசுனா இருக்காரு. இதுக்காக உங்களுக்கு என்ன தோணுது, ஏது தோணுது, அரவிந்த் பெஸ்ட்டா விஜய் பெஸ்ட்டா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நம்ம மல்லி சீரியலவே நிர்ணயிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.